ஆனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறீங்க, தவறாக சித்தரிச்சிங்க. அதன் சமூக மத்தியில் ரொம்ப உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்தது. இப்போது நெருக்கம் காட்டுறீங்களா இஸ்லாமியர் மத்தியில்? இது 2026 தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா? இல்லை, நான் எப்பவுமே தவறா பேசுறது சித்தரிச்சது இல்லையே. இது புது குற்றச்சாட்டா இருக்கே. இல்ல, சாத்தானின் பிள்ளைன்னு நம்மள சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்தில் இல்ல, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல. இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்களேன்னு பேசினேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசினேன், ஆரம்பத்தில் இல்ல. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோபமா பேசுறாங்கல்ல, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஏமாந்துன்னு திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன் ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான். ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூறுண்டாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யறான். நபிகளார் கோட்பாடு என்ன? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான், எங்க அண்ணன் பழனி பாபா தான். இங்க நீங்க கவனிங்க, அநீதின்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கிக்கிட்டேன். சாத்தானின் செயல்கள் எதுன்னு குரான் சொல்லுது? தீய செயல்கள் செய்தா அது எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள் அண்ணா இருங்கண்ணா, அவர் தானே கேள்வி கேட்டாரு. ஒன்னா சொல்லுங்க, ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள் செய்ய. ஐயோ, மொத்தமா மது அருந்தாலே சாத்தானின். மொத்தமா திமுக சொல்ற மாதிரி நல்லாட்சின்னு சொல்லக்கூடாது, என்ன ஆட்சின்னு சொல்லணும். எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்குண்ணே தீய செயல்கள், தீய வார்த்தைகள். நான் 100 சாதிச்சுட்டேன், 10 சொல்லு பண்றல. நிறைய இருக்கு, அதுல 1 சொல்லுங்க. ஒரு 10 சொல்லுங்க சாத்தானின் செயல். மது அருந்து தான் சாத்தானின் செயல் தான். அதுவும் மது அருந்துறது, விக்கிறதும், லஞ்சம் பெறது ஆறாம் தான், ஊழல் செய்யறது சாத்தானின் செயல் தான். அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. கற்பழிக்கிறது நிறைய இருக்கு. மலையை வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி வளத்தை கொள்ளையடிக்கிறது, மண்ணள்ளி விற்கிறது, கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் என்ன யாருடைய செயல்னு சொல்லுங்க? சாத்தானின் செயலை இந்த அரசு செய்தா இல்லையா? அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம வலிமை கொடுப்பது, வாக்கு செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா? திமுக சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சாத்தானின் பிள்ளை சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க சொல்றது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம ஓட்டுல தான் உட்கார்ந்தே இருக்கான். அவர் கேட்டார்ல 3 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு. அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம தான்ங்கிறத நம்ம மறந்துட்டு தான் இவன் வம்புலத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது. நம் குரானும் பைபிளும் சொன்ன இந்த வேதங்கள், இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து, அது தெரிஞ்சே நம்ம வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய்கொண்டிருக்கோம். மாறிவிட்டியிலே ஆகிவிட்டியிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். அதுக்காக நீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு நான் ஒன்னும் சபிக்கல. ஆயிட்டியிலே நானும் சேர்ந்து ஆயிட்டேனேன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப நெருக்கமா காட்டுறது நீங்க ஓட்டு போட்ட புரியல. அப்ப சொல்லுங்க அண்ணே, இப்பவும் அதே தான் நடக்க போகுது. புரியுது? இந்த முறை மாற்றங்கள் நிச்சயம் வரும். இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டான். நான் இன்ஷால்லான்னு சொல்ல வந்து நீ சொல்லிட்ட. அதனாலதான் இந்த கேள்வி நான் முன் வச்சேன். இன்னொரு ஆதங்கத்துல சொன்னதுதான். அது வந்து பேரன்பின் வெளிப்பாடு. அது பெருங்கோபத்துல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எத்தனை தடவை இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கிற ஆதங்கத்துல சொன்னதுதான். இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சை இன்னொரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன். இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன். அந்த ஆதங்கத்துல அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன? கோபமா நான் உரிமையா பேசுறதுக்கு. அப்ப அதுலதான் சொன்னேன். நீங்களே வச்சு பாருங்க, உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது. இந்த பாருங்க, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல 10 நாள் அந்த பெண்கள் வயிற்றுல பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க. இது பாவம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறது உலகத்துல எந்த அரசாவது செய்யுமா? சொல்லுங்க. ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு? திருநானா ஒருத்தன் கைய வெட்டுறாங்கிறாரு. அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கைய வெட்டுங்கிறாரு. அப்படி வெட்டினா இவன் எவனுக்காவது கை இருக்குமா? எல்லாம் மொட்டை கையோட தான் தெரிவாங்க.